ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை சமையல். நாம் இன்றைக்கி முட்டைகோஸ் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பக்கோடா பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு முட்டைகோஸை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட 2 கட் பண்ண வெங்காயம், கொஞ்சமாக மல்லி இலை, 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு, அதோட 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரிசி மாவு 1/4 கப் சேர்த்துக்கோங்க, கடலை மாவு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணி தேவையில்லை. இந்த மாதிரியான ஒரு பதத்துக்கு வரணும். இப்போ நம்ம பக்கோடா பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து சூடாக்கிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். மூணுலேருந்து 4 நிமிஷத்துக்கு மீடியமான ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் மாற்றி போடலாம். நீங்கள் ஆயில் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து நல்லா டீப் ஃப்ரைனாலும் பண்ணிடலாம். பாருங்கள், பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லை சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.